அதிகாரம் 5. மணவாட்டி தன்னுடைய தோட்டத்திற்கு வருமாறு மணவாளனை அழைக்கிறாள். மணவாளன் மணவாட்டியின் அழைப்பை கிருபையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய தோட்டத்திற்கு வருகிறார். சபையில் இருந்து ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். மணவாளன் தம்முடைய தோட்டத்திற்கு வந்தாலும் மணவாட்டியோ தன்னுடைய மதியீனத்தினால் அவரை வரவேற்காமல் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாள். இதனால் மணவாளன் தோட்டத்திற்குள் பிரவேசிக்காமல் திரும்பி போய் விடுகிறார். மணவாட்டிக்கு மிகுந்த மன வருத்தம் உண்டாயிற்று. தான் மணவாளனை வரவேற்காததற்கான காரணங்களை மணவாட்டி சொல்லுகிறாள். எருசலேமின் குமாரத்திகளிடம் மணவாட்டி தன்னுடைய மணவாளனை பற்றி விசாரிக்கிறாள். எருசலேமின் குமாரத்திகள் கேட்கும் கேள்விக்கு மணவாட்டி பதில் சொல்லுகிறாள். மணவாளனுடைய பூரண அழகை அவர்களிடம் விவரித்து சொல்லுகிறாள். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் விசேஷித்தவராய் இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களும் அவருக்கு விசேஷித்தவர்களாய் இருக்கிறார்கள்.